மத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்றாரு. 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார். கர்த்தரை தேட வேண்டும், கேளுங்கள்ங்கிறாரு, தேடுங்கள்ங்கிறாரு, தட்டுங்கள்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா சாவும் போகணும், பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறப்ப நம்முடைய நம்பிக்கையை மனிதர் மீது வைக்கிறோம். நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். அப்போ பிரஷரை வசனத்தின் மீது வைக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறார். முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். என்ன போராட்டம், கஷ்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனம்னா மனைவிட்ட சொல்றதை காட்டிலும், வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் டாக்டரை விட எல்லாத்தையும் நன்றா அறிந்தவர். நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத வேண்டதுக்கு முன்னாடி அறிந்த தேவன். அப்ப கர்த்தர்கிட்ட போய் முன்னுக்கு அதை எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நன்மையானாலும் அதுக்கு முன்னுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல என்ன செய்யறதுன்னு புரியலையா, அதுக்கும் ஆண்டவர்கிட்ட முதலிடம் கொடுத்து அவரை தேடினீங்கன்னா, அவருடைய நீதியை தேடினீங்கன்னா, இதுக்கு என்ன கர்த்தர் வேதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு தேடுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எபிரேயர் 11:24 27 வரைக்கும் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களிலும் இனி வரும் அந்த பலனை கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, இனி வரக்கூடிய பலன், அதை விசுவாசித்து தைரியமா எகிப்தை விட்டு போனான்னு இருக்கு. அவனுடைய பிறப்பே ஆச்சரியம்.